நம் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய, உடம்புல எல்லா பாகத்துக்கும் இரத்தத்தை அனுப்பக்கூடிய முக்கியமான உறுப்பு இதயம். நாம் பிறந்ததிலிருந்து நாம கடைசியில போற வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரே உறுப்பு, முக்கியமான உறுப்பு, 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய முக்கியமான உறுப்பு இதயம். இந்த இதயத்துல பிரச்சனை இருக்குன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சில அறிகுறிகள் இருக்கு. அதாவது நடு நெஞ்சு மார்புல வலிக்கிறது, மார்பு அழுத்துற மாதிரி இருக்கிறது, இடது கை தாடை தோளுல இருந்து ஒரு வலி இருக்கிறது, மூச்சு திணறல். அதாவது ஒரு 2 ஸ்டெப்பு நடந்தாவே மூச்சு திணறல் மாரி இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்பு ஏறனா, ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாவே நமக்கு மூச்சு இரைக்கும். அதிகப்படியான வேர்வை வரும். திடீர் சோர்வு வரும். இதெல்லாம் நம் இதயம் ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு அர்த்தம். நம்ம இத மருத்துவர்கிட்ட பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். சரி, இந்த இதயத்தை நாம் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி பார்க்க போனா, நல்ல உணவு பழக்கம் முக்கியம் முதல்ல. இந்த கீரை வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கணும். பழ வகைகள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற பழ வகைகள் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். தானியம் எடுத்துக்கிட்டா சோளம், கேழ்வரகு இதெல்லாம் நம் இதயத்துக்கு நல்லது. நல்ல கொழுப்புள்ள பொருட்கள் பாதாம், மல்லாட்ட பயிர், மணிகா சொல்லுவாங்க, நிலக்கடலை. அதை கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்ல கொழுப்பு உள்ள பொருட்கள். மஞ்சள், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல பொருட்கள். சரி, தவிர்க்க வேண்டிய பொருட்கள் பார்க்க போனா, எண்ணெயில் பொரித்த பொருட்கள். எண்ணெயில பொரிச்சது ரொம்ப முக்கியம். இதை தவிர்க்கணும். அதிக உப்பு உள்ள பொருட்கள், அதிக சர்க்கரை உள்ள பொருட்கள், அதிக டிரான்ஸ்பிளான்ட் அதாவது வனஸ்பதி சொல்றாங்க, அந்த வனஸ்பதி அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். உடற்பயிற்சி முக்கியம், நடைப்பயிற்சி முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிடமாவது நடக்க வேண்டும். நடைப்பயிற்சி முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். இது 2ம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் அவசியம் நாம் தூங்க வேண்டும். தூக்கம் ரொம்ப மிக முக்கியமானது உணர்ந்துச்சுங்க. அதுவும் இல்லாத சர்க்கரை, பிபி சொல்றோம்ல, சுகர், பிபி இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அந்த எல்லை மீறாம பார்த்து கொள்ள வேண்டும். மது அருந்துதல் தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா அதையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். புகைப்பிடித்தல் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். தூக்கம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கணும். மன அழுத்தத்தை குறைச்சிக்கிற மாதிரி தியானம், இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்வதன் மூலம் நாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த இதய நோயை ஒரு நாள்ல வர்றது கிடையாது. திடீர்னு நாளைக்கு காலையில வர்றது கிடையாது. இது பல மாதங்களாக, பல வருடங்களாக நம் பழக்க வழக்கங்களை பொறுத்து அது அது அப்படி மாறி போகுது. அதனால இன்னைக்கு தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, அது இன்னைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு தான் பிளாக் இருக்குன்னா அது இன்னைக்கு கிடையாது. பல வருடமாக வந்திருக்கும். அதனால நாம் இதை இப்ப இருந்தே நம்ம கடைபிடித்தால் எதிர்காலத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நாம் தவிர்க்கலாம். ஆகையால் உடற்பயிற்சி முக்கியம், நடைப்பயிற்சி முக்கியம், கொழுப்பு இல்லாத பொருட்கள் முக்கியம், பிபி சுகர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்கள் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நன்றி.